அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வள்ளுவமுனையில் வரலாறு படைத்திட்ட பிரம்மாண்ட அரசின் விழா கோலாகலமாக நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுவரையில் இல்லாத அளவிற்கு 3,12,082 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி குமரி மாவட்ட மீனவர்களுக்கும் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டு 40,000க்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய துணைக்கண்டம் தொடங்கும் வள்ளுவ முனையில் திராவிட மாடல் 2.0 தொடக்கத்துக்கான திட்டப்பணிகள் குறித்தும் இந்த விழாவில் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் தொடங்கும் உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு தலைவர்களை தந்த மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று அறிவியல்ல சிறந்து இஸ்ரோ அமைப்புக்கு எத்தனையோ தலைவர்களை தந்த கன்னியாகுமரிக்கு நான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் உழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சியோட யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அதிவேகமா முன்னாடி போயிட்டு இருக்கு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் மீண்டும் அமையும். இப்போ நாங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனையில எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை நாங்கள் மிஞ்சுவோம். தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி பயணத்துல ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். நாட்டுக்கே வழிகாட்டும் நம்முடைய மக்கள் திட்டங்கள் தொடர, தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை தொடர்ந்து நடைபோட வெல்வோம் ஒன்றாக.